தான் சூர்யாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். வாமா, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். இந்தாங்கம்மா பால். அம்மா சூடா இருக்கு பார்த்து. ஆமா சுந்தரி, மதி எங்க? அவ மதி வந்து அவங்க வேக வேகமா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன சுந்தரி, ஏன் மதி வீட்டுக்கு போயிட்டா? ஏதோ அவசர வேலைன்னு சொல்லி. மழுப்பாத சுந்தரி, குழந்தை இங்க இருக்கு, என் பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா, இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு முக்கியமான வேலை. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உன் பொண்ணு வந்து பார்த்தா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? உடம்ப பாத்துக்க, தைரியமாயிரு அப்படின்னு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலாம்ல. திவ்யா கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம போறான்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணு மேல இன்னும் கோபத்தோடையும் வெறுப்போடையும் இருக்கான்னு தானே அர்த்தம்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நீ சும்மா இரு சுந்தரி. திவ்யா மேல எவ்வளவுதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அதை காட்டிக்கிற நேரமா இது? அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். தேவையில்லாம நீங்க எல்லா விஷயத்திலும் தலையிடாதீங்க. இல்ல திவ்யா, உன்கிட்ட ஒரு வார்த்தை. வேணான்னு சொல்றேன்ல. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. போய் நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா. அதுவும் சரிதான். சரி, நீ உன் உடம்ப பாத்துக்க. என்ன, நான் வரேம்மா. வரேன் சுந்தரி, அவளை பார்த்து. சரி மாப்பிள்ள, வரேன் மாப்பிள்ள. சரிங்க ஸ்ரீதேவி. அம்மா எனக்கு 2 கையை மட்டும் கொடுத்து தொலைச்சிட்டான். 10 கையை கொடுத்துருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சரியா இருக்கும். இந்த வீட்டுல என்னால நிம்மதியா கொஞ்ச நேரம் அக்கடான்னு உட்கார முடியுதா? எப்ப பாரு வேலை வேலை. இது யாரு? டிரைவரா? என்னப்பா? ஆமாப்பா, வாரத்துல இருக்கிறதே 7 நாள் தான். அதுல 4 நாள் லீவு போட்டுரு. 3 நாள் மட்டும் தான் வேலைக்கு வருவேன். இதுல சம்பளம் மட்டும் கரெக்டா கேட்பேன். இப்ப எத்தனை நாள் லீவு கேட்க போற? ஆமாப்பா, ஏதோ விசேஷம், காது குத்து, கல்யாணம்னு அப்பப்ப லீவ் போட்டுக்கிட்டே இருங்க. சரி, 2 நாள்ல வந்துருவல்ல? சரி வந்து சேரு. வை வை வை. எதுவுமே வச்சது வச்ச இடத்துல இருக்காது. எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு போய் எடுத்து வைக்கணும். என்ன பண்றது? ஐயோ, இன்னும் இதெல்லாம் வேற கிளீன் பண்ணுமா? கடவுளே. வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சோறும் போட்டு நல்ல நாள்லாம் துணிமணி எல்லாம் எடுத்து தரோம்னு சொல்றோம். எங்க வராங்க? என் வீட்டுக்கு வந்து வேலை பாக்குறவங்க மட்டும் 2 நாள் வருவாங்க, அப்புறம் லீவ் போட்டுருவாங்க. ஆனா மத்த வீட்டுல எல்லாம் பார்த்தா மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இழுச்ச வாயின்னு தெரியுது போல இருக்கு. அதான் இப்படி பண்றாங்க. நான் புலம்பனா மட்டும் என்ன ஆக போகுது? இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு நான் எப்ப தூங்கி எழுந்து மறுபடியும் மறுநாள்க்கா என் நித்யா போன் தான் அடிக்குது, எடுத்து தொலையும். அம்மாவை மன்னிச்சிடுறா. திடீர்னு போன் வந்துச்சா, அதான் இப்பவும் பேசுற மாதிரி பேசிட்டேன்டா. அம்மாவை மன்னிச்சிடுற செல்லம். இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன்டா செல்லம். என்ன புலம்பிட்டு இருக்க? ஐயோ, நான் ஒரு கூறு கெட்டவங்க. திடீர்னு போன் வந்துச்சா, இவளை எப்பவும் பேசுற மாதிரி எடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என் பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சாரிடா செல்லம். இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன்டா. என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த என் பொண்ணு இப்படி முடங்கி போய் உட்கார்ந்துருக்காளேங்க. இதுக்கு ஒரு வழியை காட்ட மாட்டீங்களா? இதுக்கு மேல இந்த சொத்தை எல்லாத்தையும் யாருங்க ஆண்டு அனுபவிக்க போறா? இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, என் பொண்ணை குணப்படுத்த ஒரு நல்ல வழியை கண்டுபிடிங்களேன். நான் என்ன சும்மாவா இருக்கேன்? ஒரு நாள்ல 3/4 நேரம் என் பொண்ணுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம், யார்கிட்ட கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க, யோசிக்கிற காலகட்டம்லாம் எப்பவோ தாண்டியாச்சுங்க. என் பொண்ணு பழையபடி எழுந்து நடமாடணும், பேசணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கேரளா மூலிகை வைத்தியம் ஒண்ணு பேசியிருக்கேன். பேசிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, முதல்ல கிளம்பலாம் வாங்க. அப்படிலாம் சட்டுப்பட்டுன்னு கிளம்ப முடியாது. ஏன், கடையை பாத்துக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல.
எல்லாத்தையும் இங்கேயே தெளிவா விசாரிக்கணும்ல. அங்க போய் முடிச்சிட்டு நிக்க கூடாதுல்ல. இங்க பாருங்க, என் பொண்ணு இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலங்க. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம போறோம், போதுமா? அப்சரா, அப்சரா, அது சரி, பார்லர்ல வேலை செய்யறதால ஓசியில நிறைய கிரீம் கிடைக்குதோ? ஏய், நான் இதெல்லாம் காசு போட்டு வாங்கினது. அப்போ உனக்கு காசோட மதிப்பு தெரியல. ஏன்? பின்ன நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிரீம் எடுத்து மூஞ்சில அப்பிக்க வேண்டியதானா? கிரீம் போட்டா உடனே அழகாயிடுவோங்கிறது, பகல்ல மட்டும்தான் கிரீம் போடணுங்கிறது, இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். நான் அழகுக்காக கிரீம் போடல, முகத்தை சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்காக கிரீம் போடுறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கிரீம் போட்டெல்லாம் ஒரு பொண்ணை அழகா மாத்தவே முடியாது. அப்புறம் எதுக்கு உங்க பார்லர்ல அவ்வளோ காசு புடுங்குறீங்க? அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட், வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா. ஏன்? எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த பயங்கரத்தையே பார்த்துட்டு இருக்கிறது? முகத்தை கழுவுனா இன்னும் பயங்கரமா தெரிவேன், பரவாயில்லையா? ஹே, நாங்கெல்லாம் சுனாமியை பிடிச்சு சூப்பு போட்டு குடிச்சவங்கடி, போடி. எங்க முகத்தை காட்டு. கிரீம் போட்டா அழகாக மாட்டாங்கன்னு சொன்ன, நீ இப்ப இவ்ளோ அழகா இருக்க. இப்பவும் சொல்றேன், அழகுங்கிறது கிரீம் போட்டு வர்றதில்ல, மனசுல இருந்து வர்றது. அப்படி பார்த்தா என்னை விட நீதான் அழகு. ஏய், ஐஸ் வைக்காதடி, போதும் நிறுத்து. நிஜமா சொல்றேன், நீ ரொம்ப கியூட்டா இருக்க. நீ தான் சொல்ற. எங்க ஆபீஸ்ல வந்து பாரு, சப்ப ஃபிகருக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எனக்கு தான் எவனோ சிக்க மாட்டேங்கிறான். நீயாவது ஒரு ஐடியா சொல்ல. என்னடி இந்த விஷயத்த பேசின மட்டும் எப்பவுமே சைலண்ட் ஆயிடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசுற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமா எனக்கு தோணல. என்னடி, ஏதாவது லவ் ஃபெயிலியரா? எனக்கு அது மேல ஆர்வம் இல்ல. அதான் ஏன் கேக்குறேன். வேணானா விட. சாரி. ஒரு தடவைக்கு 2 தடவை அடிபட்டாச்சு. இப்பெல்லாம் அத பத்தி பேசினா கூட மனசு வலிக்குதுடி. சாரி அப்சரா, நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். சாரி. சரி, நீ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் அப்புறமா வரேன். ஹலோ அப்சரா, நான் சிந்து பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்னாச்சு இவ்ளோ டல்லா பேசுற? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். காலையில இருந்து உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? லைனே கிடைக்கல. மொபைல்ல சர்வீஸ் கொடுத்திருந்தேன், இப்ப வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல வேளை இப்பவாதே எடுத்தியே. தேங்க் காட். ஏன், என்னாச்சு? ஏய், என்ன மறந்துட்டியா? நந்தாக்கு நாளைக்கு மறுநாள் நிச்சயதார்த்தம். ஆமால, கன்வே மை ரிகார்ட்ஸ். ஏய், பிச்சிருவன் பிச்சு. மரியாதையா கிளம்பு. சரி, நாளைக்கு கிளம்பி வரேன். இந்த கதையே வேண்டாம். நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நாங்க ஏற்கனவே பஸ் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டோம். நீ நேரா கோயம்பேடு போற, விடிவி டிரான்ஸ்போர்ட்ல டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பு. ஏய், எதுக்கு இதெல்லாம்? அப்ப எங்களை அவாய்ட் பண்ற நினைப்புல தான் இருக்க, அப்படிதானே? இல்ல இல்ல, நான் கண்டிப்பா வரேன். என்ன கதை சொல்றதா இருந்தாலும் அதை இங்க சொல்லு. ஒரு நிமிஷம் வர. ஹாய் அப்சரா. கங்க்ராட்ஸ் நந்தா. இதை நேர்ல வந்து சொல்லுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அது வந்து இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் உங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் ப்ரொபோஸ் பண்ணேன், அது நீங்க தான். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக தான் அவசர அவசரமா இந்த கல்யாணம்.
நீங்க மட்டும் என் கல்யாணத்துக்கு வரலனா கண்டிப்பா என் மேல கோவமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நினைப்பு கடைசி வரைக்கும் என் மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்களாவது அதை மன்னிச்சு வரணும் ப்ளீஸ். என்னங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, நான் வரேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான். இங்க பாருங்க அப்சரா, இன்னும் 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு பஸ். சீக்கிரமா கிளம்புங்க. VTV டிராவல்ஸ் போனீங்கன்னா அங்க கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, டிக்கெட் தருவாரு. சரிங்க. சரிங்க, பாய். சூர்யா, சூர்யா, இது வரேன். என்ன மதி? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு ஒரு மேரேஜ் இருக்கு. பிரைடல் மேக்கப்க்கு ஆள் அனுப்பணும். ஆள் அனுப்பிட்டா எனக்கு ஒன்றும் வேலை இருக்காது. நான் குழந்தைய பார்த்துப்பேன். சரி, அதனால என்ன? நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் பாப்பாவை. சாரி சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளையில இருந்து நான் அவனை ஒரு நல்ல கிரஷா பார்த்து போட்டுடுறேன். என்ன பேசுற நீ? இங்க இத்தனை பேர் இருக்கோம், நீ பாட்டுக்கு சாதாரணமா குழந்தைய கொண்டு போய் கிரீன்ல சேர்க்கிறேன்னு சொல்ற? எனக்கு வர வழி தெரியல சூர்யா. பேசாத, கோவமா வருது. அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, நான் இருக்கேன். நாங்களாம் மாத்தி மாத்தி பாத்துக்க மாட்டோமா? நம்ம கூடவே பிறந்து ஒண்ணா வளர்ந்த நட்ராஜி திடீர்னு பாசம் இல்லாம பேசுறான். இதுல நீ குழந்தைய கொண்டு போய் கிரீன்ல விடணும்னு சொல்ற? வேலங்கிடும். அதுக்கு இல்ல, மாறி மாறி வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுல என் குழந்தைய பாத்துக்கலன்னு நான் யாரையும் கோச்சிக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு, நீ எதுவும் பேசாத. நான் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள வர சொல்றேன். வேணா சூர்யா, இப்ப இருக்கிற நிலைமையில திவ்யாவை விட்டுட்டு வந்தா நடராஜ் ஏதாவது சொல்லுவான். என்ன சொல்லுவான் அவன்? அதான் அவங்கள பாத்துக்க பேரழகி ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்களே பொத்தி பொத்தி பாத்துக்க மாட்டாங்களா? இல்ல உன் தம்பி பொண்டாட்டி என்ன பெரிய மகாராணியா 10-20 பேர் கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு? அம்மா என்ன நமக்கு தான் மதி. சொல்ல போனா அண்ணி விட நமக்கு தான் ரைட்ஸ் ஜாஸ்தி. ஏய், நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அங்க அம்மாவுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். சரி, அவங்கள விடு. பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இங்க இருக்கட்டும். நான் காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் அவங்க வந்து குழந்தைய பாத்துக்கிட்டா போதும்ல. அது வேணா செய்யலாம். சரி, இன்னைக்கு விட்டுரு. நீ போய் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. ஈவினிங் பாட்டியை வர சொல்லிடலாம். சொல்லு சுஜி. அக்கா, கடை பூட்டி இருக்குக்கா. பக்கத்து கடையில தான் சாவி இருக்குமே. அது இருக்குக்கா, ஆனா நம்ம பூட்டின பூட்டுக்கு மேல இன்னொரு பூட்டு பூட்டிருக்காங்க. என்ன சொல்ற? இன்னொரு பூட்டு பூட்டியிருக்கா? ஆமாக்கா, நாங்களாம் வெளியில தாக்க நின்னுட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலக்கா. பக்கத்துல யாருக்காவது ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாரு. இங்க யாருக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்கக்கா. சரி, நீங்க எல்லாம் அங்கேயே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்கக்கா. சரி சூர்யா, நீ குழந்தைய பாத்துக்கோ. என்னாச்சு? பார்லருக்கு அங்க வேலை கால் வந்திருக்காங்க. நம்ம பூட்டுக்கு மேல இன்னொரு பூட்டு பூட்டி இருக்கான். அப்படியே பூட்டிருப்பாங்க நம்ம கடைய. தெரியல, வேணும்னே யாராவது தகராறு பண்ணணும்னு பண்றாங்களான்னு புரியல. ஒருவேளை அவங்க ஓனர் அம்மா தான் பூட்டிருப்பாங்களோ? ஏய், அவங்க ஏன் பண்ண போறாங்க? அவங்களுக்கு என் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நான் நல்லா வரணும்னு ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அப்போ ஒருவேளை பேங்க்காரங்க வந்து பூட்டிருப்பாங்களா? நான் தான் பேங்க்ல எந்த லோனும் வாங்கலையே. நீ வாங்கல, ஒருவேளை உங்க ஓனர் அம்மா வாங்கிட்டு அவங்க கட்டாம இருந்திருந்தா அதுக்கு கூட பார்லரை பூட்டிருக்கலாம்ல. சரி, நீ எதுக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. இப்போ என்ன பண்ண போற? ஒன்னும் புரியல. சரி, நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துறேன். இல்ல வேண்டாம், நான் நேரா ஓனர் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். தேவைப்பட்டா அவங்களும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். நீ பாருங்க.
இருக்காங்க? அவங்கள பார்க்கணும். இரு நில்லு, அங்க போ. எங்க வர? இப்படியே இங்கே நில்லு. அக்கா, நாம நினைச்ச மாதிரியே மதி வந்துட்டா. இங்க பாருங்கக்கா, பாவம் புண்ணியம் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்காதீங்க. ரோட்ல பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கடை நமக்கு வேணும்னு சொல்றதுக்கெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. பேங்க்ல லோனை வாங்கிட்டு நீங்க கட்ட முடியாம இருந்தப்போ பேங்க்காரன் ஐயோ பாவம் இந்த அம்மா நல்லவங்களாச்சுன்னு யோசிச்சு பார்த்தானா? காலங்காத்தால வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு அசிங்க அசிங்கமா திட்டினானே, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதனால இதெல்லாம்? நீங்க எழுச்சி வாய்த்தனமா பணம் காசெல்லாம் சேர்த்து வைக்காம இருந்ததுனால தானே? யோசிக்கவே யோசிக்காதீங்க. மனசாட்சி இருந்தா பணம் ஓடி போயிடும். மனசாட்சியை வச்சுக்கிட்டு பேங்க் வட்டியை கூட கட்ட முடியாது. இதுக்கு மேல நீங்க பாத்துக்கங்க. அவளுக்கு இதான் பொழப்புங்கிறதுனால அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, கெஞ்சுவா. எதை பார்த்தும் நீங்க மனசு இறங்காதீங்க. பொம்பளைங்களுக்கு அழ சொல்லியா கொடுக்கணும்? திறமையா பழச்சுக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வணக்கம் மேடம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்லருக்கு போயிருக்காங்க. அங்க இன்னொரு போட்டு பூட்டியிருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க என் கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற மதி? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைனா? சே, உன்னைய நான் ரொம்ப நல்ல பொண்ணு நம்பினேன். நீ போய் இப்படி பண்ணிருக்கியே. நான் என்ன பண்ண? நடிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த இடத்த பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கோவில் மாதிரி வச்சிருந்த இடத்த இப்படி கேவலப்படுத்திட்டியே. கடைசியில என் கையாலேயே பூட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சே. என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க தான் பூட்டு போட்டிருக்கீங்களா? இல்லைன்னா போலீஸ் வந்து பூட்டி இருக்கும். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? இங்க பார், உங்ககிட்ட எல்லாம் அனாவசியமா பேசிட்டு இருக்க முடியாது. நல்ல வேலை, உனக்கு நான் போட்டிருந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கே நீ கடையை காலி பண்ணு. என்ன மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? கடைய காலி பண்ணி கொடுன்னு சொல்றேன். இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒன்னு அங்க வச்சிருந்தா அவ்வளவுதான், என் பேரை நாரடிச்சிருப்ப. இங்க பார், நீ கொடுத்த அட்வான்ஸ் இருக்கு. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்த மாட்டேன். நீ கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன். இன்டீரியர் டெக்கரேஷனை பிரிச்சுக்கோ. அதை நான் புதுசா பண்ணணும். அதுக்கு நான் 2 மாசம் வாடகை கழிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் உடைஞ்சிருக்கு, லைனை பிரிச்சு வேலை பார்க்கணும். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். வேற என்னென்ன உடைஞ்சிருக்கோ அதெல்லாம் சரி பார்த்துட்டு சொல்றேன். அது போக மீதி பணத்தை நீ வாங்கிட்டு போ. ஏன் மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியாது? நான் எந்த தப்பு பண்ணலையே மேடம். மரியாதையா போயிடு. ஏதோ மனசாட்சி இருக்கிறதுனால தான் அந்த பணத்தை கூட திருப்பி தரேன்னு சொன்னேன். நீ பண்ண வேலைக்கு ஜெயிலுக்குள்ள அனுப்பியிருக்கணும். இப்போ சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, எதுக்கு மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ பார்லருங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணுவா, அதை நாங்க பாத்துட்டு இருக்கணுமா?